Hello friends, again welcome to my channel Earn Money with Shiva. நம்ம சேனல் நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கி மட்டுமே உங்களால் 10,000 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி என்னங்கிற முழுமையான தகவல் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்த ஒரு ரெஃபரலும் கிடையாது, எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. சொல்கிறத சரியாக செஞ்சீங்கன்னா போதும், சூப்பரான ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். அது எப்படி என்னங்கிற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போயிடலாம். நான் இன்றைக்கி சொல்ல போகிற வெப்சைட் ஃபாஸ்ட்வின் அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி உங்களோட ஐடியை நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்ததும் உங்களுக்கு இது போல் தான் காமிக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்கான எவெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடிலாம் இதை பற்றி நான் சொல்லவே மாட்டேன். எதனால் அப்படின்னா இதில் ப்ரெடிக்ட் பண்ணுற ரொம்ப கஷ்டம். பட் இந்த ஐபிஎல் மேட்சை நம்மளால் மோஸ்ட்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம எல்லாருமே அதை அதிகமாக பார்க்கக்கூடிய நபர்கள். ஸோ நீங்கள் ஒரு ஐபிஎல் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் எவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எப்படி ப்ளே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு 12 கொஸ்டின் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. அது மூலயமா நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. எப்படிங்கிறத சொல்கிற பாருங்கள். நீங்கள் ஒரு 12 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கொஸ்டினுக்கோ இல்லை 10 கொஸ்டினுக்கோ இல்லை 12 கொஸ்டினும் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். விச் டீம் வில் வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிஎஸ்கே அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நான் அமௌண்ட் அப்படிங்கிறது என்டர் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 100 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு அது 200 ருபீஸாக மல்டிபிள் ஆகி வரும். சப்போஸ் இது வின் பண்ணலை, நான் சொன்ன சிஎஸ்கே வின் பண்ணல அப்படின்னா இங்கே எனக்கு 100 ருபீஸ் அப்படிங்கிறது லாஸ் ஆகும். அதே நான் ஆர்சிபி தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 ருபீஸ் பெட் பண்ணுறேன்னா எனக்கு 200 ருபீஸாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிற கிடைக்கும். நீங்கள் சொன்ன ஆன்சர் ராங்காக இருந்தால் உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறதே கிடைக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் பெட் பண்ணுங்கிற சொல்கிற பாருங்கள். ஸோ இங்கே அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு இங்கே அவங்க கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கிட்டக்கே அமௌண்ட் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 500 ரூபா போடுறேன் அப்படின்னா இங்கே எனக்கு அப்படியே டபுள் எக்ஸாக 1000 ருபீஸாக கிடைக்கும். வின் ஆச்சுன்னா 1000 ருபீஸாக கிடைக்கும். லாஸ் ஆனால் 500 ருபீஸ் லாஸ் ஆகும். ஸோ அடுத்ததாக இங்கே பெட் நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பெட்டு ப்ளேஸ் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மை பெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண பெட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே அதிகமாகவே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஆர்சிபினா ஆர்சிபி இல்லை அப்படின்னா சிஎஸ்கேனா சிஎஸ்கே. ஸோ இங்கே அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு பெட் நோ அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ மினிமமாக 20 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் எவ்வளோ வேணால் பெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபஸ்ட்டு 6 யார் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சிஎஸ்கேவும் செலக்ட் பண்ணலாம், அதே போல் ஆர்சிபியும் உங்களுக்கு இருக்கும். ரெண்டுமே இருக்கும். நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிட்டு இங்கே நீங்கள் பெட் அப்படிங்கிற அமௌண்ட்டில் 100 ரூபா போடுறீங்கன்னா 300 ரூபாயா கிடைக்கும். நீங்கள் இங்கே கீழே கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வின் பண்ணுறது 3x என்ன எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3x கொடுத்துருக்காங்க. அதே நம்ம மேலே உள்ள கொஸ்டினுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2x கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 100 ரூபா போடுறீங்கன்னா டபுள் மடங்கு ஆகும். அதே இங்கே நீங்கள் 100 ரூபா போடுறீங்கன்னா ட்ரிபிள் மடங்கு ஆகும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 யார் அடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்ததாக ஃபஸ்ட்டு விக்கெட் யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு 5x கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே நீங்கள் 100 ரூபா போட்டிங்கனாலே 500 ரூபா வரும். நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபா போட்டால் கூட 500 ரூபா வந்துடும். அடுத்ததாக யார் அந்த ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் 50 ரன்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 4x கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு 400 ரூபாயாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் நீங்கள் பெட் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறீங்க.
நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு முக்கியமான விஷயம், இது உங்களுக்கு தெளிவாக தெரிந்தால் மட்டுமே நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து சும்மா குருட்டாம் ஒர்க்கில் அடிக்கிறது அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இதை வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதான் கொஸ்டின்ஸு. இந்த 12 கொஸ்டினில் நீங்கள் வந்து எந்த கொஸ்டினுக்கு வேணால் ஆன்சர் பண்ணலாம். கண்டிப்பாக இது ஆன்சர் பண்ணும், கண்டிப்பாக இது ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு தோணுதோ அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் அப்படிங்கிற பண்ணலாம். இந்த பெட் வந்து இத்தனை மணி நேரத்தில் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது மேட்சுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எதனால் நான் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மோஸ்ட்லி ஐபிஎல் அப்படிங்கிறது எல்லாருமே பார்ப்போம். இதில் நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் டபுள் ஆர் ட்ரிபிள் மடங்கு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். 1000 ருபீஸை வச்சு கூட உங்களால் 10,000 ருபீஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. மினிமம் ரீசார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸ். அது எப்படி அப்படிங்கிற சொல்கிறேன். இங்கே நீங்கள் 500 ருபீஸ் டைப் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜ் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும். அதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த யூபிஐ ஐடியை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன்பேலையோ கூகுள் பேலையோ போய் பே பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ பே பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்களா வித்தின் 1 மினிட்ல உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது ஆட் ஆயிரும். வெப்சைட்டை சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடிலாம் நான் இதை ப்ரொமோட் பண்ணவே இல்லை. காரணம் என்னென்னா இது வேறு மாதிரி இருக்கும், கலர் ப்ரெடிக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த ஐபிஎல் event வந்து இன்னும் ரொம்ப நாள் ரன் ஆகும். ஸோ ஒவ்வொரு மேட்ச்க்குமே உண்டு. இந்த மேட்ச் மட்டும்தான் கிடையாது, எல்லா மேட்ச்க்குமே இந்த ஐபிஎல் event உண்டு. ஸோ இதை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐபிஎல் event வச்சு நீங்கள் எல்லாருமே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஸோ இதோட ப்ரூஃப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட தம்ப்நெயிலே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.